தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் 50க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை எழுப்ப உள்ளதாக மார்க்சிஸ்ட் தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ சவுந்தரராஜன் தலைமைச் செயலகத்தில் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வியாழனன்று துவங்கவுள்ள தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் 50க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டுவர உள்ளதாக தெரிவித்த சவுந்தரராஜன், விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை எழுப்பும் வகையில் மார்க்சிஸ்ட் கட்சியின் தலையீடு இருக்கும் என்றார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதும் தமிழகத்திலே தீவிரமாகிவிட்டது. இப்போது கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் வீடு புகுந்து சூறையாடப்படுவதும், இந்த கொலைகளிலே பல்வேறு அரசியல் கொலைகள், மருத்துவமனைக்குள்ளேயே சென்று கொலை போன்ற சம்பவங்கள் எல்லாம் இப்போது நடக்கின்றன. ஆகவே இவைகளிலெல்லாம் அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி எங்களுடைய உரைகளிலே பேச இருக்கிறோம். அதேபோல் விலைவாசி என்பதும் ஒரு கடும் பிரச்சனையாக இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களின் மீதும் எங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்தி நாங்கள் பேசுவோம். அறிவிக்கப்படாத மின்வெட்டு, தொழில்கள் நசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அரசு நிர்வாகம் உரிய வேகத்தில் செயல்படவில்லை என்றும் சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். மின்வெட்டு என்பது அறிவிக்கப்படாத ஒரு மின்வெட்டாக இருக்கிறது. கிராமங்களிலே அல்லது புறநகர்களிலே அல்லது மாவட்டங்களிலே 4 மணி நேரம் என்கிற அளவுக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சில நாள் இருக்காது. காரணம், அன்று காற்றாலை வந்துவிட்டது, ஆகவே இருக்காது என்று சொல்லுகிறார்கள். சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையாக பாதிப்பது என்பது தொடர்கிறது. சென்னை நகரத்திலேயே அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் இரவு நேரங்களிலேயே அமுல்படுத்தப்படுகின்றன. ஆகவே மின்வெட்டு என்பதும் தமிழகத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவை குறித்தும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வலுவாக எழுப்ப இருக்கிறோம். நிர்வாகம் அதனுடைய உரிய வேகத்தில் செயல்படவில்லை என்ற கடுமையான விமர்சனம் எங்களுக்கு எப்போதுமே உண்டு, இப்போதும் உண்டு. கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் தொடர்ந்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் அக்கூட்டணியில் இருந்து விலகியது குறிப்பிடத்தக்கது.